இன்றைக்கி நம்ம இக்கிகையில் செகண்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு ஒரு மார்னிங் மிராக்கிள் முடிச்சிட்டோம். ஸோ நியூ இயர்க்கு அப்புறமா வந்துட்டு நியூ இயர்க்கு முன்னாடியே இன்னொரு தடவை அந்த மார்னிங் மிராக்கிளில் வந்து குட்டியாக ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அது ஆடியோ ஃபார்மேட்லையா இல்லை வீடியோ ஃபார்மேட்டில் கூடி சீக்கிரமே நான் வந்துட்டு அதை வந்து போட்டுருவேன். இப்போ இக்கிகையில் நம்ம வந்து செகண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். செகண்ட் சாப்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா செகண்ட் சாப்டர் வந்து என்னென்னா ஆன்டி ஏஜிங் சீக்ரெட்ஸ். நம்ம வந்துட்டு ஏஜை வந்து கம்மியாக வச்சுக்க போகிறோம், எங்கே வச்சுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏஜிங் எஸ்கேப் வெலாசிட்டி. இப்போ ஏஜிங் வந்துட்டு எப்படி வெலாசிட்டி மாதிரி எஸ்கேப் பண்ண போகிறோன்னா, நம்ம எல்லாருமே யோசிப்போம், நம்ம வந்து ஒரு 3.3 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 0.3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பெக்டன்சி எவ்ரி இயர் கிடச்சா எப்படி நல்லாயிருக்கும், ஒரு 3 மாதம் எக்ஸ்ட்ரா கிடச்சா எவ்ரி இயருக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு யோசிக்கிறோம். அதை வந்து ரேபிட்டை வச்சுட்டு இவங்க வெலாசிட்டி மாதிரி பண்ணி பார்க்குறாங்க. ஒரு இயரில் வந்துட்டு ரேபிட் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது சைன் டு டைன்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ரேபிட்டை வந்துட்டு ஒரு இயர் நம்மளை விட பின்னாடி வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்மளால் வந்துட்டு நிறையா வருஷம் வாழ முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளை சொல்லியிருக்காங்க. ஆன்டி ஏஜிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்டிவ் மைண்ட் யூத்ஃபுல் பாடி. இப்போ என் மைண்ட் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா நான் பாடி வந்து யூத்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நான் மைண்ட் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபாக இருக்கணும். மென்டலாக நான் வந்துட்டு யோகா பண்ணுறதும் இல்லை மென்டலாக நான் வந்துட்டு நல்ல விஷயங்களில் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு வந்துட்டு லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு தான் எல்லாத்துக்குமே காரணம், ஸ்ட்ரெஸ்ஸு தான் நம்மளோட லைஃபோட லாஞ்சிட்டிவியே கெடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச்சர்ஸ் கூட அதை தான் சொல்லியிருக்காங்க எல்லா யூனிவர்சிட்டிலையும். இப்போது 2 பேரை வச்சுட்டு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு மாம் வந்துட்டு ஹெல்த்தி மாமாக இருக்காங்க, இன்னொரு மாம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகியிருக்காங்க. ஏன்னா அவங்க குழந்தைங்களோட சண்டை போடுறாங்க, ரொம்ப மோசமாக சண்டை போட்டு அதனால் வந்து ஸ்ட்ரெஸ் ஆன மாம் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாமோட பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க. அது 2த்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸான மாமுக்கு தான் வந்து நிறையா வந்துட்டு இம்யூன் ரெஸ்பான்ஸ் கம்மியாக இருக்குது, இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இல்னஸான சில்ட்ரனை டீல் பண்ணுற அம்மாக்கள் வந்து நிறையா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அதே ஹெல்த்தி கிட்ஸோடு இருக்கிறவங்களுக்கு செல்லுலார் ரீஜென்ரேஷன் வந்து ஈஸியாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்ட்ரெஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுன்னா இம்யூனிட்டியை ரெடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா அடினல் கிளாண்டில் வர அந்த ஹார்மோன்ஸையும் ட்ரிகர் பண்ணிவிட்டு டில்மோர் எஃபெக்ட் தான் நம்மளுக்கு தேவைப்படுது நல்லா நம்ம எங்கே வச்சுக்கிறதுக்கு. அந்த டில்மோர் எஃபெக்டை வந்துட்டு இதுக்கு எடுத்து விடுறனால நம்ம பாடி வந்துட்டு டோப்பமின் ரிலீஸ் ஆகிறது வந்து கம்மியாகி நம்ம வந்து எல்லா ப்ராப்ளமும் வரத்துக்கு சான்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு 2 விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. கேவ் ட்ரில்லர்ஸ்க்கும் ஹியூமனுக்கும் என்ன வித்தியாசம். கேவ் ட்ரில்லர்ஸ் வந்து எப்படின்னா ரிலாக்ஸாக இருப்பாங்க, ஆனால் நம்ம வந்து முக்கால்வாசி டைம் வந்து எதையாவது பற்றி யோசிச்சுட்டே இருக்கோம். அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனுக்கு தான் இருக்கும். நம்ம வந்து எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்ருக்கோம், ஃபேஸ்புக்கை நோண்டுறோம், ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கோம், அதனால் நம்ம ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கோம். நம்ம ப்ரிடேட்டர் வந்து அவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, இங்கே அப்படி கிடையாது. ஹை டோசஸ் ஆஃப் கார்டிசோல் வந்து அவங்களுக்கு வந்துட்டுருக்கோம், நம்மளுக்கு வந்து அப்படி கிடையாது. லோ டோசஸ் ஆஃப் கார்டிசோல் தான் வந்துட்டுருக்கோம் ஹியூமன் பாடிக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இரிட்டபிலிட்டி, இன்சோமியா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா நம்ம லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸும் அதோட ஹார்மோன். நம்ம இரிட்டேட்டாக ஆகிறோம், தூங்காமல் இருக்கும், ஆங்ஸைட்டி வந்துடுது, அப்புறம் அப்படியே பிளட் ப்ரெஷர் வந்துடுது. ஸோ மெயின் ரீசன் ஃபார் எல்லாமே காரணம் வந்துட்டு ப்ரீ மெச்சூர் ஏஜிங்க்கு காரணமும் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பி மைண்ட்ஃபுல் அபவுட் ரெடியூசிங் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். குட்டியான ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கு பரவாயில்ல, நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா தான் அது ப்ராப்ளமாக மாறும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஆட்டோ பைலட் மாதிரி லூப்பை வச்சுக்கிட்டு சீக்கிரமாக ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரெஸ்னால் அதுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, சீக்கிரமாக வெளியில் வந்துடணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மைல்டாக எல்லாமே ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க எப்படின்னா மைல்டாக இருப்பாங்க, மைல்டாக ஸ்மோக்கிங்லேருந்து எல்லா ஹேபிட்ஸும் மைல்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஏஜ் ஆகிறதும் ரொம்ப லேட்டாக தான் ஆகுமா, அதனால ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எ லாட் ஆஃப் சிட்டிங் வித் யூ வில் ஏஜ் யூ. நம்ம எப்போவுமே உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஏஜ் இருக்கும். சும்மா ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்துக்கிட்டே ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம், இல்லை ஒரே இடத்துல உட்கார வேலை செய்கிறோன்னா அவங்களுக்கு தான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ், கார்டியோவெஸ்குலர் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன், இம்பேலன்ஸ் ஈட்டிங், இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன்ஸ்க்கும் வந்துட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து ஹை ரேட்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி இருக்குது, அதனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுது. லைஃப் ஸ்டைல் வந்து ஆக்டிவாக வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து நிறைய ஏர்லி ஏஜ்லேருந்து வச்சுக்கிட்டா தான் நம்ம நிறைய நாள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
கூடுமான வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங்காவது போங்க 25 மினிட்ஸ்க்கு எவ்ரிடேன்னு சொல்கிறாங்க. எலிவேட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நடந்து போங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கெட் ரைட் அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப். ஒரு 7 to 9 ஹவர்ஸ் நம்ம தூங்கினா தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதை தாண்டியும் நம்ம லெத்தர்ஜியாக மாறணும்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்னு அர்த்தம். குழந்தைங்களோட விளையாடலாம், பெட்ஸோட விளையாடலாம், ஸ்போர்ட்ஸ் டீமும் நம்ம வச்சுக்கலாம். டெய்லி ரொட்டீன் வந்துட்டு ஹார்ம்ஃபுல் ஹேபிட்ஸை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணி பாசிட்டிவாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 9 ஹவர்ஸ் ஸ்லீப் இருந்தால் தான் நம்மளுக்கு ரிங்கிள் ஃப்ரீயாக இருக்கும். மாடல்ஸ்லாம் வந்துட்டு மினிமம் 9 ஹவர்ஸ் தூங்குவாங்களாம் ஃபேஷன் ஷோக்கு முன்னாடி. அப்போ தான் அவங்க ஸ்கின் வந்து ட்ரோட்டாக ரிங்கிள் ஃப்ரீயாக இருக்கும், அப்புறம் ஹெல்த்தியாக ரேடியன் க்ளோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு நம்ம தூங்கணுன்னா நம்மளுக்கு வந்து மெலட்டோனின் ஹார்மோன்ஸ் சுரக்கும். அந்த மெலட்டோனின் ஹார்மோன் தான் நம்மளுக்கு வந்துட்டு இம்யூன் சிஸ்டம், அதுக்கப்புறமா அது வந்து நம்மளுக்கு கேன்சர் அகெயின்ஸ்டாக இருக்குது. அதுதான் வந்துட்டு நம்மளோட இன்சுலினை வந்து நேச்சுரல் ப்ரொடக்ஷன் பண்ணுது. அதுக்கப்புறமா வந்துட்டு அல்சீமர்ஸை ஸ்லோ டவுன் பண்ணுது. ஆஸ்டியோபோரோசிஸ் அப்புறமா வந்துட்டு ஹார்ட் டிசீஸோடு அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் டயட்டாக சாப்பிட்ணும், நிறைய கால்சியம் எடுத்துக்கணும், மாட்ரேட் அமௌண்ட் ஆஃப் சன் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் எனஃப் ஸ்லீப்பும் தேவைப்படும். அவாய்டிங் ஸ்ட்ரெஸ், ஆல்கஹால், டொபாக்கோ அண்ட் கஃபைன். இதில் கஃபைன் மட்டும் நான் வந்து எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மி பண்ணணும். இப்போ நான் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இனிமேல் கஃபைன் எடுக்கிறத கம்மி பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். காஃபி தான் நான் நிறைய சாப்பிடுவேன், அதை கம்மி பண்ணணும்னு நான் இன்னிலேருந்து ஒரு ட்ரை பண்ணுறேன். அப்போ வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் மெலட்டோனின் கூட நம்ம கண்டுபிடிச்சி பார்க்குறாங்க ஏஜிங் ப்ராசஸை கம்மி பண்ணுறதுக்கு. பட் அது வந்து லாஞ்சிட்டிவியை வந்து இது பண்ணாது. ஏஜிங் ப்ராசஸை வேணால் கம்மி பண்ணலாம், ஆனால் நம்ம நிறைய நாளுக்கு வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாடியை எங்காவும் ஆக்டிவாகவும் வச்சுக்கிட்டாலே நம்ம ஆன்டி ஏஜிங் சீக்ரெட்டு அதுதான். நம்ம எங்கே வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட பாடி வந்து நிறைய நாளுக்கு வாங்க முடியும். இப்போ வந்துட்டு ஒரு 101 இயர்ஸ் வரைக்கும் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் லைஃப்பை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லைஃப் வந்துட்டு எப்படி லாஞ்சிட்டிவாக இருக்க முடியுமோ, நம்ம எவ்வளோ ஆக்டிவாக நம்மளை வச்சுக்கிறோமோ அவ்வளோ வந்து நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ஓல்டு லேடி வந்துட்டு அவங்க 100 டேஸில் ஒரு சாங் சிங் பண்ணியிருக்காங்களாம். அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய நாள் நம்ம வாழணுன்னா நம்ம ஹெல்த்தி லாங் லைஃப்க்கு என்ன பண்ணணும், நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப கம்மி பண்ணணும், பெட்டுக்கு சீக்கிரமாக போயிடணும், சீக்கிரமாக தூங்கிடணும், காலைல சீக்கிரமாக எழுந்துடணும், அதுக்கப்புறம் 25 மினிட்ஸாவது வாக்கிங் போகணும், நம்ம வந்து எல்லா நாளும் என்ஜாய் பண்ணி வாழணும், ஹெல்த்தியாக இருக்கணும், லைஃப் லாங் இருக்கணும், அதுக்கப்புறம் சம்மர், ஸ்ப்ரிங்கு, வின்டர் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஆன்டி ஏஜிங் டாபிக். அடுத்த டாபிக் வந்து ஹவு டு லிவ் லாங்கர் அண்ட் பெட்டர் பை ஃபைண்டிங் அ பர்பஸ். நம்ம பர்பஸை பார்த்தோன்னா நம்ம வந்து லைஃப் லாங்காக நிறைய நாள் வாழணும்னு நினைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.